பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு மு.க. ஸ்டாலினுக்கு இது ஒரு வெற்றியாக தென்பட்டாலும் அது பிம்பமாக இருக்கும். அதிகாரிகள் போனா என்ன, வாக்குமூலங்கள் போகாது, அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த ஊழல் தான் முக்கியமே தவிர அதிகாரியின் மாற்றி விட்டதனால் இந்த கேஸ் டீரெயில் ஆகிடும், பாதை தவறி போய்விடும். திமுகவுக்கு வெற்றி என்று நினைத்தார்களே, ஆனால் அது அழகிரி ஸ்டாலினுடன் ஒத்துப்போட மாட்டார். தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக விரோத சக்திகள் ஒருங்கிணைப்பதில் அவர் பாடுபட மாட்டாரே தவிர ஒருங்கிணைப்பதை அவர் ஊக்குவிப்பார் மு.க. அழகிரி. அதை மத்திய உளவுத்துறை கண்டிப்பாக அமித்ஷாவிற்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அமித்ஷா சொல்லித்தானே அந்த கேரள சுசீந்திரன் சொல்லுகிறார். இருப்பினும் இதில் பினராயி விஜயனுடைய மருமகனுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும். கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் பியூரோ RAW முகமது இலியாஸை கண்டிப்பாக பண்ணுவார்கள். இதற்கு திமுக ஒரு சுயநலத்துக்காக செயல்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் கூட இருக்கிறது. ஆங்கில பத்திரிகைகள் அதைதான் தலையங்கம் எழுதுகிறார்கள். 2026 திமுகவிற்கு ஒரு மாபெரும் சோதனை காலம் என்று எழுதுகிறார்கள். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சற்று முன் அமலாக்கத்துறை அதிகாரிகள், மிக முக்கியமான அதிகாரிகளாக டாஸ்மாக் வழக்கு விவகாரம், அதே நேரத்தில் கனிம வளம், செந்தில் பாலாஜி கைது போன்றவைகளை விசாரணை நடத்திய ED டைரக்டர், டெப்டி டைரக்டர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இதனுடைய பின்னணி என்ன சார்? பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு மு.க. ஸ்டாலினுக்கு இது ஒரு வெற்றியாக தென்பட்டாலும் அது பிம்பமாக இருக்கும். அதிகாரிகள் போனா என்ன, வாக்குமூலங்கள் போகாது, அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்ப நீங்க ஒரு 10 பேர் இன்டர்வியூ பண்றீங்க சார். சேகர் ஐயர் பண்றீங்க, மீதி பேர் பண்றீங்க, நான் என்ன பண்றீங்க. இப்ப இந்த விஷயத்துல சேகர் இல்லைன்னா நாளைக்கு நான் வரேன், நான் இல்லைன்னு சேகர் வருவாரு. கருத்துக்கள் தான் முக்கியமே தவிர என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த ஊழல் தான் முக்கியமே தவிர அதிகாரியின் மாற்றி விட்டதனால் இந்த கேஸ் டீரெயில் ஆகிடும், பாதை தவறி போய்விடும். திமுகவுக்கு வெற்றி என்று நினைத்தார்களே, ஆனால் அது கோமாளிகள் பார்க்கக்கூடிய பகற்கனவாகத்தான் இருக்கும். சார், இப்போ இந்த அதிகாரிகள், ED அதிகாரிகள் மாற்றம், இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக புதிதாக அதிகாரிகள் வரப்போறாங்க. சோ வந்த பிறகு இன்னும் இந்த விசாரணை வேகம் எடுக்குமா சார்? எடுக்க கோஆர்டினேட் பண்றது ஒரு ஆபீசர் ஒருத்தர் இருப்பார்ல. எங்க ஒரு ஆபீஸ்ல நாளைக்கு உங்க 2 பேர் லீவ்ல போயிட்டாங்கன்னா உங்க ஆபீஸ் நின்று போடுங்களாங்க. அவங்க இன்னொருத்தரை வச்சு பண்ணுவீங்க, இல்லை நம்மளுடைய பேட்டி இருந்து போடுமா? கிடையவே கிடையாது. அந்த வழக்கு தொடரும். கண்டிப்பாக திமுகவிற்கு பேராபத்தாகத்தான் முடியும். இந்த 2 அதிகாரிகளை மாற்றத்தினால் தயவு செய்து திமுக ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது. தயாராக இருக்கள். கூடிய விரைவில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதே நபர்களை துரத்தி அடிக்கும். சார், இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக எடுத்துக்கிட்டா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று வந்த பிறகு பிரதமர் மோடிக்கு அகேன்ஸ்டான கருத்துக்கள் பெரிய அளவுல தமிழ்நாட்டில் எதிரொலிக்கலையே சார். இந்த மாற்றம் என்ன காரணம் சார்? பயம். திமுக 2026 தோல்வி அடைமோ என்ற பயம். ராகுல் காந்தி டெபாசிட் காலி என்று ராகுல் காந்தி மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை. நரேந்திர மோடி 3வது முறையாக வெற்றி பெற்றது, ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றி பெற்றது. வடநாட்டில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தால் நரேந்திர மோடிக்கு இன்று தேர்தல் வைத்தால் லோக்சபாவில் 400 சீட்டு வரும். தமிழகத்தில் 35 சீட்டு அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு வரும் என்று கணக்கெடுப்பதனால் அதை பயந்து கொண்டு தான் திமுக அப்படி செய்கிறது. சார், இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 11 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய சகோதரர் மு.க. அழகிரிய மதுரையில நேர்ல சந்திச்சாங்க, வீட்டுக்கு சென்றிருந்தாங்க. முதலமைச்சராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில இந்த ஒரு சந்திப்பு அங்கு நடக்கிறது. இந்த சந்திப்புக்கான பின்னணி என்ன சார்? சவுத்துல திமுக வீக்கா இருக்கு, அதனால அழகிரி மூலமாக மீண்டும் புத்துணர்ச்சி பெற வைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியா? என்ன பின்னணி சார்? பின்னணி குடும்பத்தில் ஒற்றுமை வந்து விட்டது. அழகிரியுடைய மகனுக்கு சில பதவிகள் கிடைக்கும், சில உதவிகள் கிடைக்கும். தவிர அழகிரியை மு.க. ஸ்டாலின் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஐயா அழகிரியை நன்றாக புரிந்தவன், தெரிந்தவன் நான். அவர் அமைச்சராக இருக்கும்போது பல முறை பார்த்திருக்கிறேன். அவருடன் தொடர்பு கொண்டிருப்பதில் அவர் இல்லைன்னா அந்த DM காலேஜ் போயிருக்கோம். எங்க பிரணாப் முகர்ஜி கிட்ட சொல்லி அவர் தான் கூப்பிட்டு போனாருங்க. அன்னைக்கு நான் டெல்லியில ஐயாவோட தான் இருந்தேன்.
மு க அழகிரியோட. அது கலைஞர் சொல்லி தான் பண்ணாங்க. அவ்வளவு புகழ் பெற்ற மு க ஸ்டாலின், சாரி மு க அழகிரி, ஸ்டாலினுடன் ஒத்து போட மாட்டார். தென்னிந்தியா தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக விரோத சக்திகள் ஒருங்கிணைப்பதில் அவர் பாடுபட மாட்டாரே தவிர ஒருங்கிணைப்பதை அவர் ஊக்குவிப்பார் மு க அழகிரி. சார், அதே திமுக மதுரை பொதுக்குழுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, எத்தனை ஷா வந்தாலும் எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் திமுகவை அசைக்க முடியாது, டெல்லியில இருந்து திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இதோடைய அர்த்தம் என்ன சார்? அவுட் ஆஃப் ஆர்டர் ஆனதான் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வருதுங்க. இப்ப திமுக வந்து இப்ப அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிட்டார் பாருங்க உதயநிதி. அதுவே ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தானுங்க. 4 நாள் இப்ப இருந்து தாத்தாருடைய பிறந்த நாளுக்கு கலந்துக்கல என்ன என்ன அர்த்தங்க? 102வது பிறந்த நாளைக்கு பேரன் வந்து வரல, வாழ்த்து தெரிவிக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார்? கஷ்டப்படுவார். ஆக மொத்தம் அந்த மாதிரி சூழ்நிலையில் தயவுசெய்து எண்ணிக்க வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு 2026 ஒரு அபாய மணிதான். காரணம், பொதுமக்கள் விலகிவிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து. சார், அதாவது பாகிஸ்தானுக்கு ஸ்பையாக செயல்பட்ட ஜோதி மல்கோத்ரா யூடியூபர், நமக்கு தெரியும் ஸ்பையாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை வளையத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சு கேரளாவுடைய சுற்றுலாத்துறை அமைச்சகம் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜோதி மல்கோத்ராவுக்கான செலவு எல்லாமே கேரளா சுற்றுலாத்துறை ஏற்றிருக்கிறது. இதை கேரள பாஜக தலைவர் சுரேந்திரன் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பினராயி விஜயனுடைய மருமகன் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்காங்க, முகமது ரியாஸ் அவர்கள் இருக்காங்க. ஜோதி மல்கோத்ராவுக்கு ஏன் கேரள சுற்றுலாத்துறை பணம் செலவு செய்து அவர்களை வரவழைத்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க சார். இதை எப்படி பார்ப்பது சார்? அதை மத்திய உளவுத்துறை கண்டிப்பாக அமித்ஷாவிற்கு எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அமித்ஷா சொல்லித்தானே அந்த கேரள சுசீந்திரன் சொல்லுகிறார். இருப்பினும் இதில் பினராயி விஜயனுடைய மருமகனுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும். கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் பியூரோ RAW சுரேந்திரனுடைய, அதாவது மந்திரி முகமது இலியாஸை கண்டிப்பாக பண்ணுவார்கள். இதற்கு ஜான் பிட்டாஸ் போன்ற CPM MPக்கள் கண்டிப்பாக இதற்காக ஒரு பெரிய போர்வையை போர்த்த பார்ப்பார்கள். இருப்பினும் அந்த பினராயி விஜயனுடைய மருமகன் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இது நீண்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் CPM அரசாங்கத்திற்கு. சார், ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பொதுக்குழுல பேசும்போது அடுத்த வருடம் இதே நாள்ல பேப்பர்கள்ல தலைப்பு செய்தியாக 7வது முறையாக திமுக ஆட்சியை பிடித்து விட்டது அப்படிங்கிறது தலைப்பு செய்தியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எப்படி சார் தலைப்பு செய்தியாக 7வது முறையாக திமுக ஆட்சி பிடித்தது என்ற செய்தியாக இடம்பெறுமா சார்? அது அவருடைய விருப்பங்க, அவர் சொல்றதுல சுதந்திரம் இருக்குங்க. ஆனா பொதுமக்களுடைய எதிர்ப்பு எவ்வளவு இருக்கு? அவருடைய எதிர்ப்பு பொதுமக்கள் அந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று தான் இருக்கிறார்கள் பொதுமக்கள். காரணம், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் போன்றவர்கள், காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் சோரம் போகி விட்டார்களே என்று பொதுமக்கள் ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கருத்துங்க. ஏன்னா திமுக வந்து ஒரு 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 சுயநலத்துக்காக செயல்படுகிறதோ என்ற ஒரு அச்சம் கூட இருக்கிறது. ஆங்கில பத்திரிகைகள் அதை தான் தலையங்கம் எழுதுகிறார்கள். 2026 திமுகவிற்கு ஒரு மாபெரும் சோதனை காலம் என்று எழுதுகிறார்கள். சார், இப்ப அதிமுக இருந்து ராஜ்யசபா எம்பிக்களாக இன்பத்துறை தனபால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப டெல்லிக்கு வர போறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? வாழ்த்துக்கள். காரணம் என்ன என்று கேட்டால், இன்பதுரை வில்சன் அவர்களுக்கு, திமுகவோட அட்வொகேட் வில்சன் அவருக்கு போட்டியாக இருப்பார். ஏடி போட்டிக்கு அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு பதில் சொல்றதுக்கு தயாராயிடுவார். நம்ம இன்பதுரை MLA-வாக இருந்திருக்கிறார். இன்பதுரையினுடைய அவர் ட்விட்டர் பக்கத்தில் சோசியலிஸ்ட் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. வில்சனுக்கு இது ஒரு ஆபத்து. ஏன்னா வில்சன் வந்து பிரமாதமா லீகல் லிமினேட்னு சொல்றாங்க பாருங்க, அதற்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும். எனினும் அதிமுகவிற்கு 5 MPக்கள் இருப்பதனால் ஒரு ஒரு பார்ட்டி ஆபீஸ் கொடுப்பாங்க, அவர் ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஜெகதீப் தங்கர் இந்த ஒரு கட்சியை மதிப்பார். காரணம் என்ன என்று கேட்டால் பேச்சு கிடைக்கும். தம்பிதுரைக்கு மீண்டும் தலைவராவதற்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குங்க. 5 மெம்பர்ஸ் தான் மினிமம் வேணுங்க. 5 மெம்பர் இருக்காங்க. அதனால்தான் அவங்க வந்து தேமுதிகவிற்கோ பாஜகவிற்கோ கொடுக்கலை என்று தம்பிதுரையை எங்கிட்ட சொன்னாருங்க. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? ஹாட் நியூஸ் என்ன என்று கேட்டால், நான் சென்ற மணி சொன்ன மாதிரியே கண்டிப்பாக அவர் ஒரு ஒரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வருவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். அதற்கு முன்னதாக கண்டிப்பாக அமித்ஷா வருவார்.
ஜே.பி. நட்டாவிற்கு அடுத்ததாக வரக்கூடிய தலைவர்கள் யார் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் வந்த பிறகு அண்ணாமலைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலராக டெல்லியில் நியமிக்கப்படுவார் என்ற செய்தியும் 2 எக்ஸ்க்ளூசிவ் தோழியை சொல்லிக்கொண்டு நான் தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.